4 வருஷமா இந்த இதுல இருக்கேன். வ நல்லா வீட்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சாண்டிங்க குறைச்சிட்டேன். என்னன்னு சொல்றாங்கன்னா, கடவுள நாங்க பார்க்கல. நாங்க நினைச்சத குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பக்தியில இருக்கிறனால என்ன பண்றாங்க, "ஓ! நீ அப்படி பண்றியா? அப்போ நாங்க அதாவது கண்டுக்காம நம்மள எதுவுமே இதுக்கு டிஸ்கஷனுக்கோ எதுக்குமே இன்க்ளூடே பண்றதில்ல. அவங்களே ம். அவங்கலாம் மிங்கிள் ஆயி பேசிட்டு அவங்களே முடிவு எடுத்துடுறாங்க. அது சில நேரம் மைண்ட் வந்து அர்ஜுன் சொன்ன மாரி ரொம்ப வேவரி ஆயிடுது. அது எப்படியோ நான் கிளாஸ் ரெகுலரா யூடியூப்ல அட்டென்ட் பண்ணிடுவேன். எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 16 ரவுண்ட் வரும். மறுபடியும் டவுன் ஆயிடுவேன். மறுபடியும் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இவங்களுக்கு எப்படி பக்தியை கொண்டு வர வெளி மக்கள் கிட்ட சொன்னாலுமே உங்க வீட்ல முதல்ல கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதனால இது வந்து நான் ஜஸ்ட் காதால கேட்டு இதுதான் நம்மளுடைய இந்த ஜென்மத்தினுடைய இதே போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போயிடலாமோ அப்படின்ற ஒரு இதுக்கே வந்துட்டேன். ஆனாலும் ஒரு டவுட் இருந்தது. சரி ஒரு கிளாரிஃபை பண்ணிப்போம். இவங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு தான் உங்ககிட்ட போட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நல்ல கொஸ்டின். இப்ப நான் பக்தி செய்றோம். நம்ம ஃபேமிலில இருக்கவங்களையும் பக்தியில கூட்டிட்டு வர முயற்சி பண்றோம். அவங்க வரல. அப்ப என்ன பண்றது? அப்படின்னா, தாராளமா அவங்க எப்ப வராங்களோ, அவங்க வரட்டும். கிருஷ்ணர் கிட்ட சொல்லிடலாம். கிருஷ்ணா, நீங்க எப்ப பார்த்து கூட்டிட்டு வரணுமோ கூட்டிட்டு வா. ஏன்னா நம்ம விட கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். இது என்னுடைய ஹஸ்பண்ட், இது என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பிறவில. போன பிறவில இவங்கலாம் யாரு? அடுத்த பிறவில இவங்கலாம் யாரு நமக்கு தெரியாது. பட் இவங்களுக்கும் பகவானுக்கும் மட்டும் தான் உறவு இருக்கு என்னைக்குமே. அதனால ஒரு அம்மாவுக்கு தெரியாதா குழந்தை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம யார்? நான் 3வது மனுஷன் தான். அதுபோல பகவானுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் நமக்கு எப்படி தொடர்பு இருக்கோ, அதே போல உங்க கணவனோ, இல்ல குழந்தைகளோ, பகவானுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால பகவான் அவங்களுக்குன்னு ஏதாவது பிளான் வச்சிருப்பார். அவங்கள எப்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பிளான் வச்சிருப்பார். அவர் பார்த்துக்கிட்டோம். நாம் என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணியும் முடியல அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம நம்முடைய ஜபத்த சரியா செஞ்சுட்டு போலாம். அதனால மற்றவங்க வரலையே அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்க தேவையில்ல. நம்ம டைம் போயிட்டு இருக்கு. நம்ம டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய காலத்துல பக்திய செஞ்சு நம்முடைய ஆன்மீக சக்தி அதிகப்படுத்தி நம்ம போக போக வேண்டிய வழிய பார்க்கணுமே தவிர, நான் மத்தவங்களுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். 2வது பக்தியில எனக்கு மேல கீழ இருக்கு. நல்லா ஜெபம் சரியா செய்ய முடியல. மேல கீழ இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கத்துல வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நாம் ஆன்லைன்ல கேட்டா மட்டும் பத்தாது. நாம் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு வரணும், பக்தர்களோட சேரணும். பக்தர்களோட சேர்ந்தா தான் பக்தியோட உண்மையான சுவைய புரிய ஆரம்பிக்கும். இல்லன்னா நம்ம சிகரெட் வெட்டுற மாரி தான். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட் வெட்டலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. 1 மாசம் நல்லாவே இருக்கும். திடீர்னு மறுபடியும் ஆரம்பிச்சுருவாங்க. திடீர்னு நெறைய பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு குறையும். திடீர்னு நெறைய மேல கீழ போயிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இத விடணும் அப்டின்னா ஒரு சிறந்த வழிமுறை இருக்கு. என்ன வழிமுறை இருக்கு? இந்த சீர்திருத்த பள்ளியா? இல்ல, இல்ல. அது என்ன சொல்லுவாங்க? மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்க. இந்த மறுவாழ்வு மையத்துல போய் சேர்த்துட்டீங்க அப்டின்னா, அவங்க அதுலருந்து வெளில வந்துடலாம். ஏன் வெளில வந்துடலாம் தெரியுமா? ஏன்னா அந்த மறுவாழ்வு மையத்துல பார்த்தோம்னா, இவர போலவே இந்த சிகரெட் விடணும்னு நெனைக்கிறார் இல்லையா? இவர போல 20 பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க அங்க. அந்த 20 பேரோட சேர்ந்து இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகும்? ஓகே இவங்கெல்லாம் இருக்காங்க. நானும் விட்டுறணும் அப்படின்னு நினைப்பாரு. சத் சங்கம். அங்க ஒரு சங்கம் கிடைச்ச மாரி அவங்களுக்கு. இப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹரே கிருஷ்ணா சங்கத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜெபம் ரொம்ப ஈஸி. 16 நாள் ஈஸியா பண்ணிருவீங்க. இத வீட்ல பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ 100 கிலோ மூட்டைய கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போற மாரி தூக்கிட்டு போணும். முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரஷர் நம்ம மேல இருக்கு. அவ்வளோ கர்ம வினைகள் இருக்கு. அப்ப பக்தருடைய சங்கத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம், பக்தர்கள் பக்கத்திலே இருக்கோமோ, அந்த அளவுக்கு பக்தி ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். நீங்க பக்தரோட சேர்ந்துருங்க 16 மாலை ஈஸியா முடிச்சிருவீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சுரும். ஐயோ! நான் 16 மாலை முடிச்சிட்டனே! தினமும் உட்கார்ந்து 6 மணி நேரம், 8 மணி நேரம் உட்கார்ந்து போராடிட்டு இருப்பேன் இந்த மந்திரத்த வச்சுக்கிட்டு. சீக்கிரம் முடிச்சிட்டேன்னு நினைப்போம். இப்ப பக்த சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம பக்திய தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா. 3வது விஷயம் நீங்க சொன்னீங்க, என்ன எதுலயுமே இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களே டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு போட்டுமே! என்ன போச்சு இப்ப? நான் மாத்த போற விஷயம் என்ன இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் இல்லன்னா எதுவுமே நடக்காது. நான் இல்லன்னா உலகமே சுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருக்கோம், நானும் எல்லாத்துலயும் இருக்கணும். என்னையும் எல்லாரும் ஈடுபடுத்தணும். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பக்தியில போக போக என்னமோ யாரோ பண்ணிட்டு போங்கப்பா. என்ன ஃப்ரீயா விட்டா போதும். நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு, நான் பகவான பத்தி நினைச்சுக்கிட்டு, நான் என் வழிய பார்த்து போயிட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க.
அப்படி என்ன பண்ணுவோம், ஃப்ரீயா விட்டுடலாமே, நடக்கிறது நடக்கட்டுமே. அல்டிமேட்டா யாருடைய கண்ட்ரோலையும் கிடையாது. டெசிஷன் எடுக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலையும் கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் கிருஷ்ணன் கிட்ட தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீயா இருக்கணும். பகவான் பாத்திரம் ஒருத்தர் ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ணாருன்னா இன்வால்வ் ஆகலாம், எல்லாம் இன்வால்வ் ஆக தேவையில்லை. நமக்கு ஃப்ரீயா விட்டானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஒரு நபர் வந்து பிக்ஷை எடுத்துட்டு இருந்தாரு. பிக்ஷை எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பிராமணர்களுடைய ஏரியால தான் பிக்ஷை எடுக்கணும். ஆனா அவருக்கு ரொம்ப பசி. அன்னைக்கு பிராமணர்கள் யாருமே அவருக்கு சரியா சாப்பாடு போடல. அப்ப என்ன பண்ணாரு, பக்கத்து வீதிக்கு போனாரு. அங்க வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அங்க போய் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறாரு. யோசிச்சோம் அப்படின்னா அங்க போய் சாப்பிட்டோம்னா நம்முடைய பிராமண குலம் போயிடும் அப்படின்றது அவருக்கு தெரியும். பட் பசி அதிகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்து வீதிக்கு போயிட்டாரு. அங்கேயும் பிக்ஷை எடுத்துட்டாரு, சாப்பிட்டாரு. அங்க சாப்பிட்டும் வயிறு நிறையவே இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு, வயிறும் நிறையல, அதே சமயத்துல அவரை பிராமணனா இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரெண்டு பக்கத்துலயும் அவருக்கு ஜீரோ. இந்த பக்கமும் லாஸ், இந்த பக்கம் லாஸ். அப்ப அவர் வந்து கேட்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய பிராமண கிட்ட பிராயச்சித்தம் கேட்கிறாரு. சுவாமி, இந்த மாதிரி என்ன வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் மறுபடியும் பிராமணா மாறணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் கங்கையில குதிச்சிரு, உயிரோட வெளில வந்தா நீ பிராமணன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தர் நல்லா சூடா பழுக்க காய்ச்சின கம்பி இருக்குல்ல, அது மேல சூடு மேல வச்சேன்னா நீ பிராமணன் ஆகலாம். இன்னொருத்தர் சொல்றாரு, நல்லா சூடு பண்ணிடு நெய்ய, சூடான நெய்ய குடி, உயிரோட இருந்தா நீ பிராமணன் ஆகலாம். எங்க பிராமணன் ஆகுறது, உயிரோட எங்க சூடான நெய் குடிச்சா செத்து போக வேண்டியதான் இல்லையா? இப்படி நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான். அவனை குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சு, சமுதாயம் ஒதுக்கி வச்சிருச்சு, எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவனுக்கிட்ட இருக்கிற எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட பிச்சைக்காரனா நடுரோட நிக்கிறான். அவன் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறான். சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சு அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த மாதிரி அவனுக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். சைத்தன்ய மகாபிரபு ஹரிவோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நல்ல காரியம் அவனுக்கு நடந்திருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல குடும்ப பற்றுதலை விடுறதே ரொம்ப கஷ்டம். உனக்கு எல்லாம் தானா விட்டு போயிடுச்சு. அதனால என்ன பண்ணு, பொட்டி படிக்கெல்லாம் விட்டுட்டு நேரா விருந்தாவனம் போ, உட்காந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி மோட்சம் போயிட்டு சொல்லி கிளப்பி அனுப்பிச்சு விட்டாரா. அவன் ஆனந்தமா விருந்தாவனத்துல போயிட்டு என்ன பண்ணா, பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு மோட்சம் போயிட்டானா. அதனால இந்த உலக கடமைகள் அப்படிங்கிறது பெரிய பாரம். அந்த பாரத்துல நம்ம இன்வால்வ் பண்ணனா அது பெரிய வரமா எடுத்துக்குவாங்க. நம்மள கூப்பிடலையா, பா தொல்லையே போச்சுப்பா, நம்மள ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடல, இல்ல நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு, பரவாயில்ல போட்டும், எனக்கு கூப்பிட்டா என்ன பண்ண போறாங்க, போய் நீ என்ன பண்ண போற, புது சேலை கட்டிட்டு எல்லாரும் முன்னையும் பொய்யா சிரிச்சிட்டு ஒரு போட்டோ போஸ் கொடுத்துட்டு வரத்துல என்ன இருக்கு, ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி பொய்யான உலகத்தை நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா நம்ம கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் இருக்கு, பகவானை பார்த்துட்டு வரலாம், ஒரு சேவை பண்ணிட்டு வரலாம். அதனால மற்றவங்களை பத்தி அதிகம் யோசிக்காதீங்க. நமக்கு சொல்லிக் கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இந்த பக்தி விஷயத்த கேட்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வத்தோடு இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்டவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய ஜென்மத்துல நிறைய குடும்பத்துக்கு பிறந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால நாம் செய்ய வேண்டியது, இப்ப நம்ம குடும்பத்துக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை ரொம்ப நல்லா பண்ணணும். அதுக்காக விட்டுறக்கூடாது. கடமையை நல்லா பண்ணிட்டு இருக்கணும், நம்ம குடும்ப கடமையை நல்லா பண்ணிட்டு இருக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் பற்றுமையோட பகவானுக்கு நாமத்துல இல்ல பக்தி சேவையில அதிக டைம் கொடுங்க. பக்தருடைய சங்கத்தில் இருக்க முயற்சி பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பக்தருடைய சங்கத்தில் இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல, பட் எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் அந்த ஊர்ல கண்டிப்பா கோயில் இருக்கும், இஸ்கான் டெம்பிள் இருக்கும், அந்த கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுங்க. எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி. திருநெல்வேலியில பக்தர்கள் இருக்காங்க. அங்க திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு ஒரு ஏரியால எனக்கு தெரிஞ்ச பக்தர்கள்லாம் அங்க பிரச்சாரம் இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்காங்க. போயிருக்கேன் இல்ல, இஸ்கான் டெம்பிள் இருக்கு, அங்க இன்னொரு இடமும் இருக்கு. ஆ அங்கேயும் பக்தர்கள்லாம் சேர்ந்து பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆ நீங்க எனக்கு வேணா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் யாரை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. திருநெல்வேலியில என்னுடைய ஆனா அஹ், கோயிலுக்கு அனுப்ப மாட்டேன், கோயிலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? வெளியிலயும் அனுப்ப மாட்டாங்க கோயில். ஓகே, அதனாலதான் அதுல சரி, அப்ப இருக்கிறது. ஆன்லைன்ல கேளுங்க. வேற வேற வழி இல்லை, ஆன்லைன்ல நிறைய கேட்கலாம், ஆன்லைன் நிறைய ஜாப் பண்ணலாம். புரியுது. ஓகே, ஓகே மேம், ஹரே தேங்க்யூ. ஹரே தேங்க் கிருஷ்ணா.